வானூர் அருகே கூட்டுறவு வங்கியில் சுமார் 77 லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சுமார் 22 வருடங்களுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு 2 ஆண்டு தண்டனை விதித்து வானூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த 2003ஆம் ஆண்டு நள்ளிரவில் இந்த வங்கியை உடைத்து ரூபாய் 77,32,000 மதிப்பிலான நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த கொள்ளை தொடர்பாக ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வானூர் அடுத்த ராமநாதபுரத்தை சார்ந்த கார் டிரைவர் சரவணன் வயது 57, சொக்கு, சிவக்குமார், பழனி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் வானூர் கோர்ட்டில் தீர்ப்பு கூறப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட சரவணனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 20,000 அபராதம் விதித்து மாஜிஸ்ட்ரேட் பிரீத்தி உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சொக்கு, சிவக்குமார், பழனி ஆகியோர் வழக்கு விசாரணையின் போது இறந்து விட்டதால் அவர்களுக்கு தீர்ப்பு ஏதும் அளிக்கவில்லை. கூட்டுறவு வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 22 வருடம் கழித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் தனியார் நிறுவன பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறுகிறது. இது தொடர்பாக தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பகம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியுடன் இணைந்து வருகின்ற 22ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. முகாமில் ஏஷியன் பெயிண்ட்ஸ், டிவிஎஸ் எஸ் சுந்தரம், பாஸ்டன்ஸ் எஸ்பிஐ டெக்னாலஜிஸ், பாஸ்டன்ஸ் நெக்ஸ், கோத்ரேஜ், ஈடன், மேனோடெக், டேட்டாமெட்டிஸ், இண்டகரா, லூகாஸ், டிவிஎஸ், திருவண்டார்கோவில் ஆகிய நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப ஆட்கள் தேர்வு செய்கின்றனர். முகாமில் மேலாண்மை, பொறியியல், டிப்ளமோ, ஐடிஐ, கலை அறிவியல் மற்றும் கணினி பொறியியல் படித்தவர்களுடன் எந்த துறையிலும் பட்டப்படிப்பு படித்தவர்களும் பங்கேற்கலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது பயோடேட்டா மற்றும் கல்வி தகுதிக்கான அசல் மற்றும் நகல் சான்றிதழ்களோடு பங்கேற்று பயனடையலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்கள் தங்கள் கடைகளுக்கு மின்விளக்கு மற்றும் மின்விசிறி தேவை என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மின்விளக்கு மற்றும் மின்விசிறி வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு வியாபாரிகளிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ள கடைகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று பார்வையிட்டு வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேருந்து நிலையத்தை கட்டத் தொடங்கும் போது மீண்டும் தங்களுக்கு கடைகளை ஒதுக்குவதாக அரசு உத்தரவாதம் அளித்ததாகவும், ஆனால் 30 மாதங்களாகியும் கடைகள் ஒப்படைக்கப்படவில்லை என்றும், இதனால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க தலைவர் கதிரேசன் தங்களுக்கு அரசு எதுவும் செய்யவில்லை என்றும், ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நீங்கள் மட்டுமே தங்களுக்கு உறுதுணையாக உள்ளதாகவும், அரசு உடனடியாக கடைகளை ஒதுக்கவில்லை என்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், புதிய பேருந்து நிலையத்தில் கடந்த 30 மாதங்களாகவே கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் அவதிப்படுகின்றனர். அரசிற்கு தேவையான 2 கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடைகளையும் திறக்க வேண்டும். உடனடியாக கடைகளை பயனாளிகளுக்கு ஒப்படைத்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்த அவர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்கள் தங்கள் கடைகளுக்கு மின்விளக்கு மற்றும் மின்விசிறி தேவை என்று எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் மின்விளக்கு மற்றும் மின்விசிறி வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் வாக்காளர் இறுதிப் பட்டியலில் விடுபட்டவர்கள் வரும் 15ஆம் தேதிக்குள் சேர்த்துக் கொள்ள தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரியில் SIR பணிகளுக்கு பின் 1,03,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி, மாகி, ஏனாம் பகுதிகளில் 85,531 வாக்காளர்களும், காரைக்காலில் 17,936 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் 9,18,000 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் பட்டியலில் மீண்டும் சேர்க்கும் வகையில் படிவம் 6 மற்றும் 6A பயன்படுத்தி இறுதி வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை சேர்க்க முடியும். இதற்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். இதேபோல புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் படிவம் 6 மற்றும் 6A மூலமாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி 447 விண்ணப்பங்களும், நீக்க கோரி 8 விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளன. இத்தகவலை புதுச்சேரி மாநில தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு 2,844 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கலெக்டர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கு பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், வாக்காளர் சரிபார்க்கும் VVPAT மெஷின் முதல் நிலை சரிபார்ப்பு பணிகள் ரெட்டியார் பாளையத்தில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் கடந்த 7ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் மொத்தமாக 2,844 ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், 1,558 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 1,766 VVPAT இயந்திரங்கள் வரும் சட்டசபை தேர்தலுக்கு பயன்படுத்த தயாராக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. சரிபார்ப்பு பணியின் போது 61 ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், 179 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 258 VVPAT ஆகியன பழுதடைந்து இருப்பது கண்டறியப்பட்டு அதனை உற்பத்தி செய்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ரெட்டியார் பாளையத்தில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களின் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரம், VVPAT போன்றவை தேர்தல் துறையின் பாதுகாப்பு அறைகள் வைத்து சீல் வைக்கப்பட்டன. அங்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இத்தகவலை கலெக்டர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய 3 மாத குழந்தை கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் குழந்தையின் பெற்றோரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி கட்சி சார்பில் ரூபாய் 1 லட்சம் நிவாரண உதவியை வழங்கினார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அடுத்த ஏரிப்பாக்கம் புது காலனியை சார்ந்தவர் அருண், அவர் மனைவி நதியா. இவர்களுக்கு 3 மாதம் முன் ஆண் குழந்தை பிறந்தது. அனுஷ் என்ற இந்த குழந்தைக்கு கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2வது தடுப்பூசி போடப்பட்டது. இதனால் குழந்தைக்கு காய்ச்சல் உண்டானது. முறையான மருத்துவ வசதி கிடைக்காததால் அந்த குழந்தை டிசம்பர் 5ஆம் தேதி இருந்தது. இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தாரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் நேரில் சந்தித்தார். இறந்த குழந்தையின் படத்தை காட்டி பெற்றோர்களும் உறவினர்களும் அழுதனர். அவர்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆறுதல் கூறினார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், LJK கட்சி பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். முதல்வர் உத்தரவின் பேரில் 15,783 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க பள்ளி கல்வித்துறை தயாராகி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் 2022, 2023 ஆண்டு பயின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படவில்லை. விடுபட்ட இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வைத்தனர். சட்டசபை தேர்தல் நெருங்கும் வேளையில் லேப்டாப்பிற்கு பதிலாக பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில்
லேப்டாப் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான ஜெம் போர்ட்டல் டெண்டரில் சென்னையை சார்ந்த அசன்ஸ் டிஜிட்டல் சொல்யூஷன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 15,873 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. முதல்வர் உத்தரவின் பேரில் பள்ளி கல்வித்துறை அனுப்பிய இதற்கான செலவின கோப்பிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். கடந்த 2022-2023 ஆண்டு புதுச்சேரி பிராந்தியத்தில் 6,077 மாணவர்கள், காரைக்காலில் 1,766, மாஹேவில் 517, ஏனாம் 86 என மொத்தமாக 8,446 மாணவர்கள் +2 படித்தனர். இவர்களுக்கு லேப்டாப் கிடைக்கும். இதில் 1,891 மாணவர்கள் SC மாணவர்களும் உள்ளடக்கம். தற்போதைய 2025-2026 கல்வியாண்டில் புதுச்சேரி பிராந்தியத்தில் 5,075, காரைக்காலில் 1,702, மாஹேவில் 402, ஏனாமில் 158 மாணவர்கள் என மொத்தமாக 7,337 பேர் +1 படிக்கின்றனர். இவர்களுக்கும் லேப்டாப் கிடைக்கும். இந்த 2 கல்வி ஆண்டுகளிலும் ஒட்டுமொத்தமாக 15,783 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலமாக புதுச்சேரி அரசிற்கு 59,96,59,302 ரூபாய் செலவாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் பல்வேறு மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்து கொண்டனர். இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய மாவட்ட தலைவர் மணிகண்டன், மங்கலம் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகி பிரேம்குமார் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி பாலாஜி, புதுச்சேரி பாஜகவின் முன்னாள் தகவல் தொழில்நுட்ப காரைக்கால் மாவட்ட தலைவர் AR சந்திரமௌலீஸ்வரர், முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் முத்துகோல் ஹவுஸ் மற்றும் முத்து சில்க் பிளாசாவின் உரிமையாளருமான குமரன் மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்தவரும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனின் மருமகனுமான தொழிலதிபர் சாய்பவன், மங்களம் தொகுதியைச் சேர்ந்த DVK நிர்வாகி விக்கி ஆகியோரும் இன்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை LJKவில் இணைத்து கொண்டனர். அப்போது புதுச்சேரி அரசு துறைகளில் குரூப் C பணியிடங்களுக்கு வயது தளர்வு 5 ஆண்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டதாரி இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் உள்ள அண்ணா திடல் மற்றும் அதனை சார்ந்த கடைகள், புதிய பேருந்து நிலைய கடைகள் மற்றும் உப்பளம் மீன் அங்காடியை அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி நகரப் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் உள்ள அண்ணா திடல் மற்றும் அதனை சார்ந்த கடைகள், பேருந்து நிலைய கடைகள் மற்றும் உப்பளம் பகுதியில் உள்ள மீன் அங்காடி ஆகியவற்றை அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். தொடர்ந்து கடற்கரை சாலையை நிர்வாகிகளுடன் நடந்து சென்று பார்வையிட்ட அவர் அங்கிருந்து ஆட்டோ ஓட்டுநர்களிடம் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற சிறுமி ஒருவர் அவருடன் செல்ஃபி எடுக்க வேண்டும் என கேட்ட நிலையில் அந்த சிறுமியுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். முன்னதாக புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் புதுச்சேரி காவல்துறைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அதிநவீன CCTV கேமராக்கள் வழங்க தயாராக உள்ளதாக LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கடிதம் வழங்கினார். அதில் காவல்துறை அனுமதி அளித்தால் உடனடியாக CCTV கேமராக்களை வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நிகழ்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ் மற்றும் விஜயராஜ் ஆகியோருடன் இருந்தனர்.
அரியாங்குப்பம் அன்னை நகர் மகளிர் சுயுதவிக் குழுவினர் LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நேரில் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அன்னை நகர் மகளிர் சுயுதவிக் குழுவினர் லட்சிய ஜனநாயக கட்சி மாநில செய்தி தொடர்பாளர் முகமது ஷாஜிதா தலைமையில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்தனர். மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி மூலம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளுக்கு மகளிர் சுயுதவி குழுவினர் தங்களின் நன்றியை தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அருகே அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சவாடியில் அமைந்துள்ள 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் 2000 லிட்டர் பால் மற்றும் சிறப்பு திரவிய அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த பஞ்சவடியில் 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் லட்சார்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியத்துடன் 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெளி மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் 120 கிலோ ஏலக்காய் மாலை 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து மாலை 4 மணியளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் 10 நாட்கள் நடைபெறும் 29வது தேசிய புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். 10 முதல் 25% வரை தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்கம் நடத்தும் 29ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சி இன்று புதுச்சேரியில் உள்ள வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் துவங்கியது. இந்த புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து அங்கு பல்வேறு அரங்குகள் அமைத்து வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பார்வையிட்டார். 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த புத்தக கண்காட்சியில் 60க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1,00,000க்கும் மேற்பட்ட பதிப்புகளின் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு 10% தள்ளுபடியில் புத்தகங்கள் கிடைக்கும். மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான படிப்பு சம்பந்தமான புத்தகங்களுக்கு 25% தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்கப்பட்டன. இவ்வாண்டு 1 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயம் செய்துள்ளனர். புதுச்சேரி வன்கொடுமை தடுப்பு பிரிவு போலீஸ் நிலையத்தில் நிரந்தர இன்ஸ்பெக்டர் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989 அமலாக்கத்துறை மறு ஆய்வு செய்வது தொடர்பான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், சாய் சரவணகுமார், சந்திர பிரியாங்கா, தீபாய்ந்தன், தலைமை செயலர் சரட் சௌகான், தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின துறை செயலர் முத்தம்மா மற்றும் அனைத்து அரசு செயலர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் மத்திய அரசால் நாடு முழுவதும் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 ஆகியவை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் மறுவாழ்வு வழங்க வழிவகை செய்கிறது. அதன்படி புதுச்சேரியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டும் வருகிறது. புதுச்சேரி வன்கொடுமை தடுப்பு பிரிவு போலீஸ் நிலையத்தில் நிரந்தர இன்ஸ்பெக்டர் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். போலி மருந்து ஊழல் விவகாரத்தில் புதுச்சேரி அரசை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு புதுச்சேரியில் உள்ள NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். கடந்த 4.5 ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் மருந்து ஊழல் நடந்திருக்கிறது. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறது. முக்கிய பங்கு சபாநாயகர் செல்வத்திற்கு உள்ளது. அவர் ராஜாவை டில்லிக்கு அழைத்து சென்று மத்திய நிதியமைச்சர்
நிர்மலா சீதாராமனை சந்தித்து ராஜாவிற்கு 100 கோடி ரூபாய் வங்கி மூலமாக கடன் கேட்டு சிபாரிசு செய்திருக்கிறார். சபாநாயகர் செல்வம் தொகுதி இடையார்பாளையம் தவளக்குப்பத்தில்தான் போலி மருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆளும் கட்சி ஏன் பதில் கூறவில்லை? சிபிஐ விசாரணை வந்தால் இவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்வர். ராஜாவிடம் 100 மருந்தாளுநர்கள் வேலை செய்துள்ளனர். சிபிஐ முறையாக விசாரிக்கவில்லை என்றார். நீதிமன்றம் செல்வோம். இந்திய கூட்டணி பலமாக உள்ளது என்றார். பேட்டியின் போது காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அரசு போட்டித் தேர்வில் பங்கேற்போருக்கான இலவச பயிற்சி வகுப்பில் பங்கேற்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது தொடர்பாக தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலை வாய்ப்பகம் அரசு வேலைகளுக்கான போட்டித் தேர்வில் பங்கேற்க இருப்பவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்பு விரைவில் துவங்கப்பட உள்ளது. வகுப்பில் சேர விருப்பமுள்ளவர்கள் தொழிலாளர் துறை இணையதளத்தில் உள்ள படிவத்தை இன்று 19ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் வருகின்ற 28ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். நேரடி விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் விவரங்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மதிமுக சார்பில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ தொடங்க உள்ள போதைக்கு எதிரான சமத்துவ நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்வது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஹேமா உணவகத்தில் நடைபெற்றது. மாநில அவைத்தலைவர் செல்வராசு தலைமை தாங்கினார். மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டரங்கன் முன்னிலை வகித்தார். கூட்டத்திற்கு தலைமை நிர்வாகிகளான பொருளாளர் செந்தில் தீபன், மாநில துணை பொதுச் செயலாளர் AK மணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி மதுரையில் நிறைவு செய்யும் போதைக்கு எதிரான சமத்துவ நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பெரும் திரளாக கழகத்தினர் கலந்து கொள்வது என்றும், ஏழை மக்களின் உயிரை குடிக்கும் போலி மாத்திரை கம்பெனிகள் செயல்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும், இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து முழு விசாரணை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் மாநில அரசை கேட்டுக்கொள்வது என்றும், 100 நாள் வேலை திட்டத்தின் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கம் செய்து ஹிந்தி சமஸ்கிருத பெயர் இடம்பெறும் விதமாக செயல்படும் மத்திய அரசின் போக்கை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் கலைவாணன், சேகர், எலிசபெத், முன்னாள் அமைப்பாளர் கேப்ரிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, செல்லத்துறை, மாநில மகளிரணி தமிழ்ச்செல்வி, மஞ்சுளா, மாணவரணி சுசேந்திரன், சுரேந்திரன் மற்றும் தொகுதியின் செயலாளர்கள் சந்திரன், சக்திவேல், சரத்குமார், கந்தன், சீராவதி, ராஜ் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி இளைஞர் பெருமன்றத்தினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி இளைஞர் பெருமன்றத்தினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நூதன போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு மாநில செயலாளர் எழிலன் தலைமை தாங்கினார். இதில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாக உள்ளது. இங்கு சாலை போக்குவரத்தில் பிரதானமாக உள்ளது. ஆனால் அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் விபத்துகளும் ஏற்படுகிறது. எனவே சாலைகளை உடனடியாக சீரமைக்க கோரி தலை, கை, கால்களில் காயக்கட்டுகளுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத்சாய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தருமபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத்சாய ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மார்கழி மாத அமாவாசை வெள்ளிக்கிழமை இணைந்த இந்த நாள் அதிக பலன் தரும் வழிபாடாக கருதப்படும் இந்த தினத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மங்கள வாத்தியத்துடன் ஆஞ்சநேயர் சிலைக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், அபிஷேகத்துள்,
சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வெண்ணெய், துளசி மாலை, வெற்றிலை மாலை, வடை மாலை சாற்றி வழிபாடு செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் திரளானோர் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை பெறுவதற்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2025-2026 ஆண்டிற்கான தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அதன்படி மரவள்ளி சாகுபடி விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு ரூபாய் 7,000, தென்னை சாகுபடி விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு ரூபாய் 5,000 வழங்கப்பட உள்ளது. இதற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வயல் ஆய்வு செய்யப்பட்டு தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுச்சேரி உழவர் உதவியங்களின் அறிவிப்பு பலகைகள் இன்று 19ஆம் தேதி முதல் வருகின்ற 29ஆம் தேதி வரை விவசாயிகளின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வருகின்ற 29ஆம் தேதிக்குள் தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.